என்ற ஒற்றை வார்த்தை இன்று வரை ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இதுவரை 5,54,6,791 பேரை பாதித்துள்ளது. அதில் 13,34,296 பேரை பலி கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் பலவற்றிலும் தனது தடத்தை பதித்து தன்னுடைய சிறகை விரித்து இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதம் நுழைந்தது. இந்தியாவில் மட்டும் இதுவரை 88,74,290 பேரை பாதித்துள்ளது. அதில் 1,30,559 பேரை பலி கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றைய தேதியின்படி 7,59,916 பேரை ஏற்பட்ட பாதிப்பில் 11,485 பேர் கொரோனா தொற்றுக்கு பலியாகியுள்ளனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களும் அதனுடைய எல்லைகளை மூடின. அத்தியாவசிய தேவைகளுக்கான சேவைகள் தவிர பிற சேவைகள் முடக்கப்பட்டன. திடீரென அறிவிக்கப்பட்ட பொது முடக்கத்தால் பல கோடி மக்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இன்னல்களுக்கு ஆளாகினர். ஒரு வழியாக அண்மை காலமாக கொரோனா பாதிப்பு குறைவால் பொது முடக்கத்தில் அடுத்தடுத்த தளர்வுகள் அளிக்கப்பட்டன. கொரோனாவுக்கு இதுவரை தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் கொரோனாவுடன் நாம் வாழ பழகிக் கொண்டிருக்கிறோம். எனவே தடுப்பூசி வரும் வரை முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி என பின்பற்றுவதே நம்முன் இருக்கும் முக்கிய கடமை என்பதை உணர்வோம். கொரோனாவை விரைவில் வெல்வோம்.